போறது பின் ஒட்டுகள். அப்ப பின் ஒட்டுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முதல்ல என்ன பார்க்க போறோம்? பொழுது போது. இந்த பின் ஒட்டுக்கள்ல பொழுது போது வருது. இங்க பார்ப்போம் முன் ஒட்டுக்களிலும் பொழுது போது. இதுக்கும் என்ன சொன்னோம்? இப்புங்கிற மெய்க்குறி தனித்து எழுதப்படும் சொன்னோம். ஆனா எங்க தனித்து எழுதினோம்? முதல் மெய்க்குறிக்கு முன்னாள். ஆனா இங்க வரும்பொழுது இதெல்லாம் பின் ஒட்டுக்கள். அப்ப என்ன பண்ணணும்? இதுக்கு முன்னாடி வரக்கூடிய மெய்க்குறியுடன் இப்பு மெய்க்குறி சேர்த்தோ வெட்டியோ எழுதப்படும். கொஞ்சம் வித்தியாசமா எழுதுறோம்ல. ஒன்னா ஜாயின் பண்ணி எழுதுவோம், இல்லைன்னா கட் பண்ணி எழுதுவோம். இப்ப சொல்லும் போது, அப்ப சொல்லும் போதுன்னா என்ன எழுதுவோம்? இசு இல்லு இம். இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த போதுங்கிறதுக்கு இப்ப கட் பண்ணி எழுதுவோம். சொல்லும் போது, கேட்கும் பொழுது, ஏன்னா ரெண்டுத்துக்கும் அதுதான். அப்ப இக்கு இட்டு இக்கு இம்ம. கேட்கும் பொழுதுக்கும் இப்ப கட் பண்ணிடுறோம். கேட்ட போது இக்கு அதுல பாதிதான். இக்குல ஒட்டி இட்டாக்கு ஹால் பண்ணிருக்கோம். கேட்ட போது அதுல பிய கட் பண்ண கேட்ட போது. இப்ப இன்னொன்னு என்ன சொன்னோம்? சேர்த்தும் எழுதலாம். இருக்கும் பொழுது இதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இருக்கும் கிராமர், அதாவது தனிக்குறி சொல்ல படிச்சிட்டோம். இருக்கும் அப்படியே இருக்கு. இருக்கும். அடுத்தது பதி. பதின்னு வந்தால் அதுக்கு என்ன போறோம்? அதுக்குமே என்ன சொல்றோம்? முன்வரும் மெய்க்குறியில் இப்பு மெய்க்குறி வெட்டி எழுதப்படும். அப்ப இந்த பதிக்கு முன்னாடி என்ன வருதோ அதுல இந்த இப்ப வெட்டி எழுதுவோம். அப்ப இதுவும் அதே மாதிரி தானே, நாம தான் கண்டுபிடிச்சணும், வேற வழியே இல்லை, வெட்டி எழுதப்படும். சோ அதிபதி, அதிபோது, அதிபொழுது வராது, அதனால அதிபதி. அப்ப என்ன பண்ணுவோம்? அதி போட்டுடணும், போட்டு இது போட்டுடும். அதி, அதுல இப்ப கட் பண்ணிடுவோம். அதிபதி. தளபதி இது போடுவோம், இழு போடுவோம், அதுல இப்ப கட் பண்ணுவோம். தளபதி. நீதிபதி இன்னும் போடுறோம், இது போடுறோம், அதுல இப்ப கட் பண்ணுவோம். நீதிபதி. அடுத்தது பற்றி. பற்றின்னு முடிஞ்சிச்சுன்னா முடிவில் பர் மெய்க்குறி சேர்த்து எழுதப்படும். பற்றிக்கு பருங்கிற மெய்க்குரிய எந்த ஒரு வார்த்தையில முடிவுல வந்தாலும் சேர்த்து எழுதிடணும். அது பற்றி. அப்ப அது பற்றி அப்படின்னு வந்ததுன்னா அதுங்கிறதுக்கு நமக்கு தெரியும், அது தனி குறிச்சொல். இடது வார்த்தை இது லைனுக்கு மேல, அதுல அப்படியே வரும். அது பற்றி. சொல்வதை பற்றி இசு இல்லு எழுதுறோம். இசு இல்லு பதி எழுதினதுக்கு அப்புறமா அதுல ஐ காமிப்போம். சொல்வதை பது போட்டு வேற்றுவர் வை. பற்றிக்கு என்ன பண்ணணும்? வர்று. அப்ப கவனிச்சு எழுதணும். அப்ப பற்றிக்கு பர சேர்ப்போம். அடுத்தது இம் இன் பொருட்டு. இது மாதிரி முடிகிற வார்த்தைகளுக்கு இம்முன்னு முடிஞ்சு இம் பொருட்டு இன் பொருட்டு இந்த மாதிரி முடிஞ்சதுனாலே முடிவுல என்ன பண்ணணும் அப்படின்னா இதே பாதியாக்கப்பட்ட பரு, அதுல முழு பரு. இப்ப என்ன பண்ண போறோம்? அதுல பாதி பாதியாக்கப்பட்ட பரு சேர்த்து எழுதப்படும். இப்போ சேர்த்து எழுதப்படும் சொன்னா முடிவுல வர இம், அந்த இன்னுங்கிறது என்ன ஆகும்? அதை விலகிடுவோம். ஆக்சுவலா சவுண்ட்ல இன் பொருட்டு இன் பொருட்டுன்னு வரும். ஆனா ஸ்ட்ரோக் எழுதும் போது இந்த இம்பு சுழியோ இன் கொடியோ இருக்காது. வெறும் பர்பால்டு மட்டும், அதாவது பாதியாக்கப்பட்ட பரு மட்டும் இருக்கு. கேட்கும் பொருட்டு அவர்தான் இம் பொருட்டுன்னு வருது. ஆனா இந்த இம்ம என்ன பண்ணிருப்போம்? விட்டுருவோம்.
எப்படி எழுதுவோம்? இக்கு இட்டு இக்கு பருல பாதி. அவ்வளவுதான். அந்த இன்சுழிங்கிறது கிடையாது. சொல்லும் பொருட்டு இதுலயும் அப்படிதான் இன் பொருட்டுன்னு வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? இசு இல்லு பருல பாதி. இம்மு காணும். அதன் பொருட்டு இன் பொருட்டு தெரியும். இது இன் போக்கி போட மாட்டோம். பருல பாதி. அதன் பொருட்டு செய்வதன் பொருட்டு இதே மாதிரிதான். ஆனா செய்யாது கிராமலாம் பார்த்துருக்கோம். சுழி அதோட பதில் செய்வது. அப்ப அந்த செய்வது அப்புறம் தானே இன் பொருட்டு வந்துருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? இந்த இன் பொருட்டு விட்டுலாமா? அதுக்காக என்ன பண்றதுன்னா 2 விதமா எழுதுவோம். சிறிய சுழியை போட்டு பது போட்டு பரு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா செய்வது இந்த இத காமிச்சிட்டு வருதான். இந்த இடத்துல இத வேக்காக யூஸ் பண்ணிருக்கோம். செய்வது இன்னும் கிடையாது பொருட்டு. இல்லைன்னா இங்கேயே என்ன பண்ணிக்கலாம்? இதையே செய்வது. ஏன்னா வதுங்கிறது இப்படி போடலாம்னு படிச்சிருக்கோம். சோ செய்வது அப்ப என்ன சேர்த்து செய்வதன் பொருட்டு. ஓகே, இப்ப இன்னும் சிலது இருக்கு. இப்ப நம்ம பார்த்திருக்கிறது பின் ஒட்டுக்கள்ல பார்த்திருக்கோம். பின் ஒட்டுக்கள் இன்னும் சிலது கண்டினியூ ஆகுறது, அதையும் பார்க்கலாம். இப்ப நெக்ஸ்ட் இம் இன் பரியந்தம் இப்படி வந்தா எப்படி எழுதுறது? முடிவில் பாதியாக்கப்பட்ட பர் நம் சுழியுடன் சேர்த்து எழுதப்படும். அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுவோம்? அந்த இம்முக்கும் இன்னுக்கும் போடக்கூடியத விலக்கி எழுதிடுவோம். சோ இம் பரியந்தம் இன் பரியந்தம். இந்த பரியந்தம்ங்கிறது தான் நம்ம பர்ற பாதியாக்கி நம் சுழிய சேர்க்கிறோம். ஆனால் இந்த இம் என்னங்கிறது விளக்கப்படும். சோ கேட்கும் பரியந்தம். அப்ப என்ன அவுட்லைன் போடுவோம்? கே இட்டு இக்கு பர்ற பாதியாக்கி நம் சுழி வலது வாட்டத்தில். அப்ப இந்த இடத்துல இம்ம காணும். சோ இந்த இம் பரியந்தம் போது இம்ம விலக்கி பரியந்தம்ங்கிறத மட்டும் சேர்த்துவோம். கேட்கும் பரியந்தம். சொல்லும் பரியந்தம் சிறிய சுழி இல்லு போட்டு பரு பாதியாக்கி நம் சுழி. அப்ப இங்கேயும் இம்ம விட்டோம். செய்வதன் பரியந்தம். அப்ப இதுக்கு கண்டிப்பா செய்வது போட்டுட்டு இது பருல பாதி நம் சுழி. இதுலயும் அந்த பொருட்டு சொன்ன மாதிரி போடலாம். செய்வதுன்னு போட்டுட்டு அதுல பரு பாதியாக்கி நம் சுழி. பட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுங்கிறதுனாலதான் இதையும் ஃபாலோ பண்றோம். அடுத்தது முடியும். முடிய வார்த்தைகள் எழுதலாம். என்ன பண்ணணும்? முடிவில் ஈ மெய்க்குறி இம் சுழியுடன் சேர்த்து எழுதப்படும். கேட்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப என்ன பண்ணலாம்? இக்கு இட்டு இக்கு போட்டு ஈயோட இம் சுழி ஈயுடன் இம் சுழி. சோ கேட்க முடியும். பார்க்க முடியும். பரு இக்கு அதோட பார்க்க முடியும். சொல்ல முடியும். சிறிய சுழி இல்லை அதோட சொல்ல முடியும். இத கவனிங்க. செய்ய முடியும். இந்த செய்ய இது ரெண்டுத்துக்கும் சிறிய சுழி அத்தியாயத்துல நாம ஒரு சுழிய வரிக்கு மேல போட்டா செய்ய, வரி ஓட்டினால் செய்த செய்தல் தனிக்குறி சொல்லா பார்த்துப்போம். அந்த தனிக்குறி சொல்ல பேசா வச்சு இப்ப முடியும் சேர போகுது. அப்ப எப்படி போடணும்னா சிறிய சுழிய போட்டுட்டு அப்படியே ஈயோட இம்ம செய்யணும். செய்யம். அப்ப செய்யும்னு வருது. அதுக்கு என்ன பண்றது? செய்யுங்கிறதுக்கும் செய்ய இதுதானே. அப்ப அதே சிறிய சுழி தானே போடுவோம். சிறிய சுழிய போட்டுட்டு இம்முதான். இதுல கண்டிப்பா நாம உயிருடைய போட்டுக்கணும். அப்ப இது செய்யும். ரெண்டும் ஒரே அவுட்லைன்.
செய்ய முடியும், whereas இது செய்யும். அடுத்தது முடியாது. முடியுங்கிறதுக்கு ஈயோட சிறிய சுழி. அப்ப முடியாதுன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? முடிவுல பாதியாக்கப்பட்ட ஈ சேர்த்து எழுதப்படும். கேட்க முடியாது. இக்கு இட்டு இக்கு ஈயில பாதி. கேட்க முடியாது. பார்க்க முடியாது. வரு இக்கு ஈயில பாதி. பார்க்க முடியாது. சொல்ல முடியாது. சிறிய சுழி இல்லு ஈயில பாதி. சொல்ல முடியாது. அப்ப செய்ய முடியாது. செய்ய முடியாதுக்கும் இதே மாதிரிதான். சிறிய சுழி ஆரம்பத்துல போட்டுட்டு ஈயில பாதியோட நிறுத்திடும். செய்ய முடியாது. செய்யாது வரும் பொழுது என்ன பண்றது? செய்யாதுதான் நம்ம தனிக்குறிச்சொல் பார்த்துருக்கோம். அப்ப செய்யாது அப்படின்னு வந்ததுன்னா செய்ய ரெண்டுத்துக்கும் வரதுனால இதோடு சேர்த்துக்கிட்டு வெறுமை என்ன பண்ணலாம் அப்படின்னா இஸ்ஸ போட்டு இது போட்டாலே போதும். இது செய்யாது. அப்ப இது செய்து ஆயிடாதா? செய்துக்கு தான் நம்ம படிச்சிட்டோம். சிறிய சுழிய லைனுக்கு மேல போட்டா செய்ய, லைனை ஒட்டி எழுதினா சிறிய சுழிய செய்து. அதனால இது செய்யாதுதான். அடுத்தது விரும்புகிறேன், விரும்புகிறார்கள். இது மாதிரி முடிகிற வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? முடிவில் வலது வாட்ட வரதான் போடப்படும். எப்படி? அதுடன் முறையே இருங்கள். விரும்புகிறேங்கிறதுக்கு இன் கொக்கி, விரும்புகிறார்கள்ங்கிறதுக்கு இழ் கொக்கி. சோ அதை சேர்த்து கொக்கி இட்டு முன்வரும் மெய்க்குறியுடன் சேர்த்தோ அல்லது வெட்டியோ எழுதப்படும். சோ விரும்புகிறேன் வந்தா வலது வாட்ட வர்றோட இன் கொக்கி சேர்த்தோ வெட்டியோ எழுதலாம். விரும்புகிறார்கள் வந்ததுன்னா வலது வாட்ட வர் அதோட இழ் கொக்கிட்டு சேர்த்தோ வெட்டியோ எழுதலாம். இப்ப பாரு, சொல்ல விரும்புகிறேன். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஜாயினிங்க பொறுத்து இருக்கு. இது ஈஸியா எழுதலாம்ங்கிறதுனால சேர்த்து எழுதுவோம். சிறிய சுழி ஆரம்பத்துல போட்டுட்டு இல்லு அதோடையே வலது வாட்ட வரு அதோட இருக்கும். சொல்ல விரும்புகிறேன். பேச விரும்புகிறேன். இப்ப இஸ் போட்டோம். இங்க வலது வாட்ட வரு சேர்க்க முடியுமா? முடியாது. அதனால இந்த இடத்துல இந்த வலது வாட்ட வர்ற கட் பண்ணுவோம். கட் பண்ணி வெட்டி எழுதுறோம். எழுத விரும்புகிறார்கள். அப்ப என்ன பண்ணலாம்? சிம்பல் இழு இது சேர்த்து எழுத முடியும் இல்ல? வரு இழு. சொல்ல விரும்புகிறார்கள், கேட்க விரும்புகிறார்கள், பார்க்க விரும்புகிறார்கள் அப்படி நிறைய ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, இப்ப நம்ம ஃபுல்லா முன்னோட்டுகள் பின்னோட்டுகள் பார்த்து முடிச்சிட்டோம். அதுல வரக்கூடிய சுருக்கங்கள், இதுல தனி குறிச்சொல் இல்ல. சோ சுருக்கங்கள் என்னன்னு பார்ப்போம். தன்னுக்கு ஒரு புள்ளி வைக்கணும்னு சொன்னோம். சோ அந்த புள்ளியை வச்சு இத்து எழுதினா லைனுக்கு மேல வரிக்கு மேல எழுதினா தன்னந்தனியாய். அப்ப தனித்தனியாய் நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? இத்து போட்டு பக்கத்துல இத்து இப்படி எழுதினா தனித்தனியாய். இது முன்னாடியே நம்ம சுருக்கங்கள்ல பார்த்தாச்சு. இப்ப நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா தன்னந்தனியாய். அது வேற, இது வேற. இது தனித்தனியாய். அடுத்தது அதே இத்து தனித்தனியாய் லைனுக்கு மேல போட்டோம். அததான் இப்போ லைனை ஒட்டி எழுதுறோம். இத்து இத்து தெள்ள தெளிவாய். எண்ணுங்கிறது 100ங்கிறதுக்கு பயன்படுத்தலாம்னு நம்ம எண்கள்ங்கிற அத்தியாயத்துல படிச்சோம். சோ அந்த எண்ணு இன்னு 2 எழுதினா 1 கீழே 1 100க்கு 100. இஷ் லைனுக்கு மேல வரிக்கு மேல எழுதினா வருஷமாயின்னு பார்த்துருக்கோம். தனிக்குறி சொல்லா அதோட தாக்குக்கிய சேர்த்து இருளோட இம்மு சுழி போட்டா வருஷந்தோறும் 6 வருடந்தோறும். வருஷந்தோறுங்கிறது வேற, வருடாந்திரம் வருஷாந்திரம் வேற. அதுக்கு என்ன பண்ணோம்? அதே இஷ்டோட
இன் கொக்கியிட்டு இரு இம். சோ இது இன் கொக்கி, அங்க இந்த இடத்துல கவனிங்க த கொக்கியோட இரு. இங்க கவனிங்க இஷுக்கு இன் கொக்கியிட்டு இரு. சோ இது வருடா. சோ இப்ப நம்ம முன் ஒட்டுக்கள் பின் ஒட்டுக்கள் பார்த்துட்டோம். இதுக்கு கீழே வேர்ட்ஸ் எக்ஸசைசஸ் இருக்கு, அதை எழுதி கரெக்ட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. சுருக்கங்கள் எழுதுங்க. அதுக்கு கீழே பேசேஜஸ் இருக்கு, அதையும் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம கடைசி அத்தியாயமான சிறப்பு சுருக்கங்களை பார்க்க போறோம். தேங்க்யூ.